வெல்கம் பேக் டு தி அனதர் எபிசோட் ஆஃப் நில் கவனி செல். அது என்ன நில் கவனி செல்? நீங்க ஒரு காரோ பைக்கோ வாங்கலான்னு இருப்பீங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நில்லுங்க. அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க யூசர் என்ன சொல்றாங்கன்றது கவனிங்க, அதுக்கப்புறம் போய் வாங்க. இன்னைக்கு ஒரு யூனிக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் கார் தான் நம்ம கூட இருக்கு. என்ன கார்னு நீங்களே பாருங்க. உங்க கார்ல முக்கியமான விஷயம் எது தெரியுமா? உங்க காருக்கான டேஷ் கேம். கார்ல டேஷ் கேம் இல்லாதனால நிறைய பிரச்சனையை நிறைய பேர் ஃபேஸ் பண்றாங்க. ஏன்னா நிறைய நம்ம காருக்காண்டி ஸ்பெண்ட் பண்றோம். பட் தேவையான ஒரு பொருள் இந்த டேஷ் கேம், அதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண ரொம்ப யோசிக்கிறோம். ரோட் சேஃப்டிக்கு முக்கியமான விஷயம்னா அது டேஷ் கேம் தான். ஏன்னா நீங்க ரோட்ல போகும்போது ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரூஃப் காமிக்கிறதுக்கோ இல்ல ஏதோ கேஸே ஆக போகுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க உங்க ப்ரூஃபை காமிச்சிட்டு சேஃபா சைடா இருக்கிறதுக்கு கண்டிப்பா டேஷ் கேம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்க கார்ல ரோட் சேஃப்டி அதிகப்படுத்துறதுக்கு கண்டிப்பா உங்க கார்ல டேஷ் கேம் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஃப்ளீட்ராக் பிராண்ட்ல அஃபோர்டபுளான பிரைஸ்ல இருந்து பிரீமியம் ரேஞ்ச் ஆஃப் டேஷ் கேம்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்களோட பட்ஜெட் பேஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளீட்ராக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஈரோடு அண்ட் சென்னையில இருக்கு. அண்ட் அவங்களோட வெப்சைட்லயும் நீங்க டேஷ் கேம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல வாங்குற ஃப்ளீட்ராக்கோட டேஷ் கேம்ஸ்க்கு டோர் ஸ்டெப் இன்ஸ்டாலேஷன் அவைலபிளா இருக்கு. அண்ட் அமேசான் ஃபிளிப்கார்ட்லயும் நீங்க ஃப்ளீட்ராக்கோட டேஷ் கேம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது டேஷ் கேம் தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமா நினைக்காதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எஸ், நம்ம கூட டொயோட்டாவோட ஹைலக்ஸ் இருக்குது. ஃபார்ச்சுனர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹைலக்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த காரை தெரிஞ்சவங்க இந்த காரை விட மாட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஒரு ப்ரீமியமான பிக்கப் ட்ரக் இந்த காரு. இந்தியாவில் பிக்கப் ட்ரக் பெரிதளவும் யாராலும் வந்து பேசப்படுறது இல்லை, யாரும் வாங்குறது இல்லை. பட் டொயோட்டாவோட ஹையஸ்ட் செல்லிங் கார்னா இந்த கார் தான். ஹையஸ்ட் செல்லிங்னு இந்த காரை சொல்றேன்னு பார்க்காதீங்க, வேர்ல்டு லெவலில் ஹையஸ்ட் செல்லிங்னா இந்த கார் தான். இந்தியாவில் வந்து மக்கள் வந்து லிமிட்டடாக தான் இந்த காரை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அதில் ஒரு லிமிட்டடான யூசர் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாரு. அவரை இன்னைக்கு நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் ப்ரோ. ஹாய் மனிஷ். ஹாய் சரத். உங்களை பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மட்டும். என் பேர் சரத் மாதவ். நான் ஒரு அட்வொகேட்டு ஹைகோர்ட்டில். பட் ட்ராவல்லாம் நிறையா பிடிக்கும். கொஞ்சம் ஆஃப் ரோடிங் ஹாபியாக உண்டு. மற்றபடி இப்போ ஒரு 12 இயர்ஸ் ப்ராக்டிஸில் இருக்கேன். கார்ஸு ஆட்டோமொபைல்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். நானும் ஒரு ஆட்டோமோட்டிவ் என்தூசியஸ்ட். சூப்பர் ப்ரோ. அதான் உங்களை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்னன்னா ரஷ்யா வரைக்கும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி பை ரோடு வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்திருக்கீங்க கார்லேயே அப்படின்ட்டு. அது வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் என்னோட ஒரு ஓன் கார் வச்சுருந்தேன், தார் வச்சுருந்தேன். அதில் வந்து இந்தியா ஃபுல்லாக நானும் என் ஒய்ஃபும் ஒரு ட்ரைவ் பண்ணோம். 2016-17 ஒரு ட்ரைவ் பண்ணோம். ஒரு 24-25 ஸ்டேட் கவர் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து டாட்டாவுக்கு வேண்டி இங்கேருந்து ரஷ்யா வரைக்கும் ஒரு ட்ரைவ் பண்ணோம். 52 நாள், மொத்தம் 27,000 கிலோமீட்டரு. என்டையர் டிரான்சைபீரியன் கவர் பண்ணோம். 2 ஹெக்ஸா கொண்டு போனோம், டீம் ஆஃப் 8. ஓ சூப்பர். ஹெக்ஸா டாட்டா ஹெக்ஸா 2 வண்டி எடுத்துகிட்டு போனோம். நீங்கள் வந்து ரஷ்யா வரைக்கும் போயிருக்கீங்க. நிறைய பேருக்கு ட்ரீம்னே சொல்லலாம். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஓகே. ஸோ ஏன் ஹைலக்ஸ்? ஹைலக்ஸ் ஏன்னா இதுக்கு முன்னாடி வச்சுருந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2015 மாடல் தார் சிஆர்டி. இப்போ கரண்ட்டில் இருக்கிற தாரில் அதுக்கு முந்தின மாடலு. அது ஏன் சூஸ் பண்ணேன்னா அது எனக்கு ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீமு. அதில் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, வெறும் பவர் ஸ்டியரிங், ஏசி மட்டும்தான். இது சாஃப்ட் டாப்பு. சரி, ஃபஸ்ட்டு காராக நான் ஓனாக ஒரு கார் வாங்கினேன். ஒரு சாண்ட்ரோ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சாண்ட்ரோ ரெகுலராக ஃபார் டெய்லி ட்ரைவ் யூஸ் பண்ணுறேன். அதுலேருந்து ஓனாக நானாக ஒரு கார் வாங்கணும்னு நினச்ச போது தார் சிஆர்டி சூஸ் பண்ணேன். அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4x4 ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி இருக்கும். பட் வேறு ஃபீச்சர்ஸ் ஒன்றுமே கிடையாது. அந்த வெஹிக்கிள் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபுல்லு நல்ல ப்ராப்பராக ட்ராவல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணேன். கொஞ்சம் ஆஃப் ரோடிங் யூஸ் பண்ணேன். நிறைய ஆஃப் ரோடிங் கம்யூனிட்டிஸ் கூட எல்லாம் கனெக்ட் ஆக ஹெல்ப் பண்ணி நல்லா யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அந்த வண்டி மேலே ஆசை இப்பயும் போகல எனக்கு. பட் ஆனால் என்னென்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷனு கொஞ்சம் கிளச்செல்லாம் கொஞ்சம் ஹார்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டே டு டே யூஸுக்கு வந்து அந்த வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தோண ஆரம்பிச்சிது. பட் ஆல்டர்னேட்டிவாக அப்போ இன்னொரு கார் வெர்னா ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ வெர்னா தான் கோர்ட்டுக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் வெர்னா யூஸ் பண்ணுவேன். இது அக்கேஷனலாக ஈவினிங் எடுத்துகிட்டு போகிறது, இல்லை ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறது. பட் ஒரு சேஞ்ச் பண்ணுற டைம் ஆச்சுன்னு மனசில் தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ வேறு ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது ஹைலக்ஸ் லான்ச் ஆச்சு இந்தியாவில். லான்ச் ஆனப்போ என்ன ஆச்சுன்னா ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணாமல் லான்ச் பண்ணாங்க ஹைலக்ஸு. அப்போ வந்து டொயோட்டாவில் சொல்லி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஓட்டி பார்த்தேன், வீட்டில் பார்க்கிங்லலாம் நிப்பாட்டியெல்லாம் பார்த்தேன். ஓகே வேணா போகலான்னு. இப்போ மனசில் என்ன வச்சுருந்தேன்னா ஒரு 30-32 lakhs 35க்குள்ளே இருந்துச்சுன்னா வீல் கோ ஃபார் ஹைலக்ஸு. நல்ல ஒரு அப்கிரேடாக இருக்கும். ஏன்னா ஆட்டோமேட்டிக் வந்துடுது, 4x4. நமக்கு வேண்டிய அப்கிரேட்ஸ் எல்லாமே இருக்குது. ஹைலக்ஸ் வாங்குவோன்னு முடிவு பண்ணிவிட்டு ஓகே டெஸ்ட் ட்ரைவ் வந்துச்சு. ரேட் வரும்போது அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்லுங்கள் அப்படின்னு. ரேட் வந்தப்போ 46 lakhs 45 lakhs பக்கம் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஐடியாவே ட்ராப் பண்ணிட்டேன். சரி 45 lakhsக்கு இட் இஸ் நாட் ஒர்த் இட்டு. கொஞ்சம் கூட போட்டால் ஐ கேன் கெட் அ ஃபார்ச்சுனர். அப்போ ஆல்டர்னேட்டிவாக இன்னொன்று என்ன யோசிச்சு வச்சுருந்தேன்னா ஜிம்னி யோசிச்சு வச்சுருந்தேன். ஜிம்னி வந்து வெரி கேப்பபிள் வெஹிக்கிள். ஜிம்னியோட ஒரு ஈவெண்ட் பாம்பேயில் நடந்துச்சு, அதுக்கு போயிருந்தேன். ஃபுல் ஜிம்னி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். ஜிம்னி
அது சைஸுக்கு ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டியாக இருக்கட்டும், ப்ரைஸாக இருக்கட்டும், ஜிம்னி ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்டு. பட் ஒரே ஒரு இது என்னென்னா, தார்லேருந்து ஒரு அப்கிரேட் மாதிரி தெரியாது, சின்ன வண்டியாக இருக்கும். அப்புறம் ஹைவே யூஸுக்கு இப்போ ஊருக்குலாம் எடுத்துகிட்டு போகணுன்னாலுமே ஹைவேல வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் லேகிங் தான், அந்த அளவு இருக்காது. ஸோ அப்படி இந்த ஒரு தாட் ப்ராசஸ், இந்த ஒரு யோசனையிலே இருக்கும்போது ஹைலக்ஸ் வந்து ஆஃபர்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படியே ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஃபஸ்ட் டைம் ஃபோன் பண்ணி ஒரு 4 lakhs ஆஃபர் வந்துச்சு. அப்புறம் இல்லைங்க 4 lakhs இருந்தாலுமே அது எனக்கு பட்ஜெட்டில் இருந்து ஹை பட்ஜெட் தான், என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு. அப்புறம் ஒரு 1.5 மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணி, சார் ஒரு 6 lakhs வரைக்கும் கொடுக்கலாம் சார் அப்படின்னாங்க. ஓகே, சரிங்க 6 lakhsம் நமக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது, அப்படியே எனக்கு ஹியூஜ் பட்ஜெட் தான் இல்லை அப்படின்னு. இப்படியே மாதம் மாதம் ஒரு கால், அப்புறம் வாரம் ஒரு கால், ஒரு 1 lakh கூட்டி லாஸ்ட்டில் தே கேவ் மீ அன் ஆஃபர் 10 lakhs ஆஃபர் சார். ஒரு 50,000க்கு ஆக்சஸ் 10 lakhs ஆஃபரு, ஒரு 1 lakh அக்சசரி போட்டுக்கோங்க சார் ஃப்ரீயாக. இதான் கம்பெனி இப்போ ஆஃபர் பண்ணுது. அது சேல்ஸ் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி 10 lakhsனால் அப்பையும் ஒரு 35 above வந்துடுது, பட் ஐ கேன் மேனேஜ். ஓகே, சரி அந்த டைம் ஐ தாட் ஓகே வில் கோ ஃபார் ஹைலக்ஸ். தென் ஐ டுக் த சாய்ஸ். அப்படியே எனக்கு கடைசியில் 10.5 lakhs ஆஃபரும், ஒரு 50,000 அக்சரி. ஃபைனலி நீங்கள் ஆன் ரோடு ப்ரைஸா ஆன் ரோடு ஒரு 36 lakhs and odd வந்துச்சு. ஓகே, நீங்கள் எதிர்பார்த்தது வந்து ஒரு 2 lakhs ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. பட் இதை எடுக்கும்போது 2 கார் சேல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் யூஸ்வலாக தார் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணலாம்னு நினச்சேன், வெர்னாவையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். சரி 2 கார் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு. வீட்டில் 4 வண்டி இருக்கு, சரி 2 கார் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். 2 காரையும் ரீப்ளேஸ் பண்ணி இப்போ ஒன்று தான் இருக்குது எனக்கு. இப்போ என்னென்ன கார்ஸ்லாம் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க? இப்போ வந்து இது ஒன்று இருக்குது. என் ஒய்ஃப் ஒரு i20 பழைய i20 ஒன்று வச்சுருக்காங்க. எங்கள் அப்பாவோட ஒரு 99 மாடல் ஒரு அம்பாசடர் இப்போயும் ரன் பண்ணிகிட்டு இருக்கு. அதில் ஏசி கிடையாது, பவர் ஸ்டீரிங் இல்லை. அக்கேஷனலாக காலையில் எடுத்து ஒரு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு வந்து. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சார். இப்போ ஓகே, இப்போ நீங்கள் பட்ஜெட்டில் பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு வந்து இதே பிக்கப் ட்ரக் ஸ்டைலில் வந்து இசுசு டிமேக்ஸ். ஸோ நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணியிருந்தா உங்களுக்கு இன்னுமே அஃபோர்டபுள். ஆமாம், டிமேக்ஸ் வந்து ஒரு 2018 எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. 2018 வந்து ஒரு டிமேக்ஸ் வந்து 2018 மாடல் 19 எனக்கு ஒரு 3 lakhs ஆஃபர் பண்ணாங்க. அப்போ அதோட ரேட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 21 lakhs அந்த ரேஞ்ச் இருந்துச்சு. அன்னைக்கு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வாங்கிடலான்னு முடிவு பண்ணேன். அன்னைக்கு என்னோட தாரை போய் சேல் கேட்டப்போ என் தாருக்கு சேல் ப்ரைஸ் வந்து 4 lakhsக்கு மேலே யாருமே ஆஃபர் பண்ணலை அந்த வண்டிக்கு. 4 lakhsக்கு மேலே அந்த வண்டிக்கு யாருமே ஆஃபர் பண்ணல. அப்போ அந்த கார் ஒரு 60,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருந்துச்சு. வேண்டான்னு அந்த ஐடியாவே ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் தாரை திருப்பி 1 lakh யூஸ் பண்ணிட்டு நான் செல் பண்ணதை ஐ சோல்ட் இட் ஃபார் 6.5 lakhs. புது தார் வந்தப்போ இதோட டிமாண்ட் கூடிருச்சு. ஸோ அந்த டைமு. பட் இசுசும் நல்ல சாய்ஸ். பட் இது வாங்கும்போது இசுசு ஏன் பார்க்கலன்னா, இதை விட ஃபீச்சர்ஸ் கம்மியாது. பில்ட் பார்த்தீங்கன்னா இந்த அளவு ஒரு ப்ரீமியம்னஸ் அதில் இல்லை. பட் ஸ்டில் அ குட் வெஹிக்கிள். என்ஜின் வந்து அதுவும் இதே மாதிரி ரொம்ப சாலிட் என்ஜின் இசுசு. 2 lakh kilometers 3 lakh kilometers மிடில் ஈஸ்ட்லாம் ஃபுல்லு ஓடுற வண்டி. அதுவும் ஒரு ஆப்ஷனாக தான் இருந்துச்சு. பட் இந்த அளவு உள்ள ப்ரீமியம்னஸும் ஃபீச்சர்ஸும் அதில் கிடையாது. ஓகே, அதான் ஆக்சுவலி அதில் வந்து 1.9 லிட்டர் டீசல் என்ஜின் அது இப்போ. ஆமாம், இப்போ இதில் பார்த்தோம்னா 2.8 அப்படியே ஃபார்ச்சுனர் சேம். ஃபார்ச்சுனர் சேம். அதாவது வந்து நம்ம ஃபார்ச்சுனர் வந்து இப்போ வந்து அதான் 40-50 லட்ச ரூபா குறைஞ்சி வாங்க முடியாது. 50 lakhs. ஸோ அதே ப்ரெசன்ஸில் அதை விட பெட்டரான ப்ரெசன்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், அதான் அது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்ச்சுனர் எடுத்திருந்தீங்கன்னா நிறைய ஃபார்ச்சுனர் ஓடும், ஒரு யூனிக்னஸ் இருக்காது. இதுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். நம்ம கார் சாய்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்ம வாங்கணும்னு ஆசைப்பட்ட வண்டிகள் மட்டும்தான் நான் பார்க்குறது. ஸோ அந்த தாரும் அப்படி தான். சின்ன வயசில் எனக்கு ஒரு ஜீப் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஒரு ஜீப் டாயெல்லாம் என்கிட்ட இருந்துச்சு. அதே மாதிரி ரெட் கலரு, அதே ஜீப். அந்த கார் என்தூசியாஸ்ட்ன்றது வந்து நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்தே அது வந்துடும். ஆமாம். அப்புறம் பிக்கப் ட்ரக் வந்து அதே மாதிரி நிறைய இங்கிலீஷ் படங்கள்லாம் பார்க்கும்போது அப்ராட்லலாம் நிறைய பிக்கப் தான் ஓடும். எனக்கு பெருசாக யூஸ் இல்லை பிக்கப், பட் ஸ்டில். ஸோ அந்த ஆசையை நிறைவேற்றியாச்சு. ஆமாம், அதான் தி ரியல் கார் என்தூசியாஸ்ட் எல்லாருமே அவங்களோட ட்ரீம் கார்ஸ் இந்த மாதிரி கார்ஸாக தான். ஆமாம், அதில் ட்ராபேக் இருக்கும், ஆனாலும் பரவாயில்லன்னு நம்ம வாங்கிடுவோம். வில் ப்ரிஃபர் வாட் மனசு என்ன சொல்லுதோ அது. அதான் இப்போ மேக்ஸிமம் வந்து பிக்கப் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க பின்னாடி வந்து ஸோ கேம்பிங் பண்ணுறதுக்காக வந்து டென்ட்டு, சைக்கிள். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு இந்த கார் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? அதாவது எனக்கு பர்சனலாக அப்படி ஒரு யூஸ் இல்லை. பட் வண்டி இருக்கிறதுனால அந்த மாதிரி யூஸ் தானாகவே வந்துடுது. இப்போ யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு வீடு ஷிஃப்ட் பண்ணுறேன் ஒரு 2 நாள் கூடு அப்படின்னு வாங்கிட்டு போனார். இல்லை ஊருக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் செடி ஏதாச்சும் எல்லாம் ஏற்றிட்டு வரும். நம்மளா யூஸ் உருவாக்கிக்க வேண்டியதான். நமக்கு அப்படி யூஸ் கிடையாது அதில். பட் நம்மளா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீ ஒரு ஃப்ரெண்டு வந்து இப்போ பெங்களூரில் ஒரு பழைய Yamaha RD வச்சுருக்காரு.
அவர் அது சர்வீஸ் கொண்டு போகணும், பெங்களூர் கொண்டு போகணுன்னாரு. சரி ஒரு நாள் போவோம், வண்டி எடுத்துகிட்டு போவோம், என் வண்டி நான் பின்னாடி போட்டுக்கலாம் அப்படி. இந்த மாதிரி நம்மளா உருவாக்கி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த ஆல் இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸ் கவர் பண்ணதுக்கு இந்த காரில் போயிருந்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெட்டராக இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்கும். பட் அந்த கார்லையும் கம்ப்ளைண்ட்லாம் கிடையாது. அந்த காரில் கொஞ்சம் சேஃப்டி லேக்கிங், அப்போ சாஃப்ட் டாப் தான் இருந்துச்சு. ஸோ லக்கேஜ் எல்லாம் எப்பயுமே செக்யூராக வைக்கணும். அந்த மாதிரி 1-2 சின்ன ட்ராபேக்ஸ் இருந்துச்சு. மற்றபடி அந்த கார் ஆல் இண்டியா டிரைவுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஒன்றும் பெரிய டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஒன்றும் வரல. நல்ல ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் பக்கம் மைலேஜ் கிடைக்கும் அது. ஸோ அதுலேயும் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இல்லை. இது கொஞ்சம் கூட நல்லா இருந்திருக்கும். ஓகே ஓகே. ஸோ ஒரு பிக்கப் ட்ரக் ஸ்டைலில் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த கார் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஓகே. ஒரு யூனிக்காக ஒரு வண்டி வேணும். அந்த டைம் இது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த ஆஃபரும் வந்துச்சு. சரி ஓகே, ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும், நல்ல ஒரு அப்கிரேடாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் 4x4 போயிருந்தா நிறைய ஆப்ஷன் இருந்திருக்கும் உங்களுக்கு. லைக் வந்து இப்போ ஸ்கார்பியோ என்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே சூப்பரான இது, அஃபோர்டபுள் கேட்டகரி. பட் ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூ கேன் அதை வந்து சாஃப்ட் ரோடர்னு கூப்பிடலாம். ஒரு ப்ராப்பர் 4x4 வெஹிக்கிள்னு கேட்டிங்கன்னா ஐ வுடன்ட் சே. ஏன்னா ராக்ஸ் இந்த மாதிரி தாராக்ஸ் லேடர் ஆன் ஃப்ரேம் சேசி கிடையாது. இப்போ லேடர் ஆன் ஃப்ரேம் சேசி வித் 4x4 லோ ஆப்ஷனு, எப்படி சொல்கிறது, இப்போ இதுவுமே 4x4 ஆப்ஷன் தான். பட் ஆனால் இதை நீங்கள் 4x4 எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கும் போது என்ன பிரச்சனைனா இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். இதோட எக்ஸ்பென்ஸ் வந்து கூட. இப்போ நீங்கள் ஒரு பம்பர் உடைக்கிறீங்க, ஆஃப் ரோடிங் போகும்போது நடக்கும், பம்பர் உடையுது இல்லை சைட் ரயில் உடையுதுன்னா இதில் ரீப்ளேஸ் பண்ணுறது எக்ஸ்பென்சிவ். தாரில் வந்து அதை நான் ரொம்ப செகண்ட் தாட்டே இல்லாமல் யோசிக்காமல் எங்கேயாச்சும் ஒரு ஆஃப் ரோடிங் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு போவேன். இது ஒரு செகண்ட் யோசிக்கணும். ஓகே, இது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கனால. ஆமாம், எக்ஸ்பென்சிவ், அதனால யோசிக்கணும். 4x4ல வேறு ஆப்ஷன் ஜிம்னி வாஸ் அ குட் ஆப்ஷன். ஜிம்னி வந்து நான் இவங்க ஆஃபர்லாம் தரலைன்னா ஜிம்னி கண்டிப்பாக எடுத்திருப்பேன். ஓகே. ரெண்டாவது ஜிம்னியில் வந்து நமக்கு டீசல் இன்ஜின்ஸ் கிடையாது, பெட்ரோல் தான். பெட்ரோல் அதில் நீங்கள் அந்த அளவுக்கு பவர் ஃபீல் பண்ண முடியாது. ஆமாம், அது இப்போ பேசிக்கலி இப்போ டீசல் ஓட்டின கஸ்டமர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டார்க் ப்ரிஃபர் பண்ணி தான் டீசல் ஓனர்ஸ் இருப்பாங்க யூஸ்வலி. ஸோ டீசல் ஓனர்ஸுக்கு அந்த டீசல் கார் ஓட்டுற அந்த ஃபீல் வந்து மாறவே மாறாது. எனக்கு அதே மாதிரி நண்பர்கள் இருக்காங்க, பெட்ரோல் காரை தவிர நான் டீசலே ஓட்ட மாட்டேன்னு சொல்கிற நண்பர்களும் இருக்காங்க. ஓகே. அது ஒரு தாட் ப்ராசஸ். பட் எனக்கு டீசல் கார்ஸ் மேலே சின்ன வயசுலேருந்தே வருது. பஜீரோ எல்லாமே அந்த டீசல் கார்ஸ், அந்த ஹெவி பிக் டீசல் என்ஜின்ஸ் வந்து பிக் கார்ஸ். சரி, பிக் டீசல் என்ஜின்ஸ். ஓகே, சூப்பர் சூப்பர். நீங்கள் கேட்குற மாதிரியே பட்ஜெட்டில் நல்ல டீசல் இன்ஜினோட நல்ல பார்க்க ப்ரெசன்ஸோட தார் ராக்ஸ் அண்ட் தாருமே இருந்துச்சு. தார் இருந்துச்சு. நான் அந்த டைம் தார் இருந்துச்சு. பட் தார் அப்போ என்ன பார்த்தீங்கன்னா புக்கிங்கே நிறைய போயிட்டு இருந்துச்சு, வெயிட்டிங் பீரியட் இருந்துச்சு. அப்புறம் என்ன யோசிச்சேன், இந்த அளவு யூனிக்னஸ் இருக்காதோன்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, நிறைய வாங்கிடுவாங்களோ அப்படின்னு. பட் அந்த மாதிரி தான் இருக்குது தார். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி ஓடுது ரோடில். ஸோ அது ஒரு யூனிக்காக இருக்குமான்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அதனால தார் ஆப்ஷன் வந்து ஓட்டியெல்லாம் பார்த்தேன், எனக்கு வண்டியெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. உள்ள கேபின் ஸ்பேஸ் கொஞ்சம் சிறுசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் யூனிக்னஸ் இருக்காதோன்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நிறைய ஓட ஆரம்பிச்சிருச்சோன்னு ஒரு ஃபீலிங், காமனாக இருக்குமோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ட்ரக் வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து? இது வந்து 2023 வாங்கினேன். இப்போ 40,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். வெறும் ஊருக்கு போகிறது அந்த மாதிரி டிரைவ்ஸ் தான். இன்னும் ப்ராப்பராக டிரைவுன்னெலாம் எடுத்துகிட்டே போகல. 3 வருஷம் ஆயிடுச்சு. பட் 3 வருஷம் ஒன்றும் அதுக்கு டைம் கிடைக்கல. வாழ்க்கை மாறுற மாதிரி டைம் கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் இருக்குது. அதனால பெருசாக டிரைவ் ஒன்றும் பண்ணலை. பட் ஃபியூச்சரில் ஏதாச்சும் பண்ணலாம். பட் இப்போ டீசல் போகிற விலைக்கு பண்ண தோணுமான்னு தெரில. ஓகே, அதான் என்னென்ன நீங்கள் இதை வச்சு பிளான் பண்ணியிருப்பீங்களா? ஒரு பக்கெட் லிஸ்ட்னு இருக்கும் இந்த கார்ஸ் வச்சு. நான் அந்த பழைய வண்டியில் வந்து இந்தியா ஃபுல் கவர் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, நார்த் ஈஸ்ட் நான் கவரே பண்ணலை. அந்த 7 ஸ்டேட் நான் கவரே பண்ணலை. 7 சிஸ்டர்ஸ் நான் கவரே பண்ணலை. ஸோ அது அந்த தாரில் அதை கவர் பண்ணிட்டு தான் அது கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி இது வாங்கிட்டேன். ஸோ மேபி இதில் ஒரு டிரைவ் அந்த 7 சிஸ்டர்ஸ் கவர் பண்ணுறதுக்கு மேபி டைம் கிடச்சதுன்னா ஒரு 1.5 months, ஒரு 40 days கம்ப்ளீட் பண்ணலாம். ஆமாம், அது கொஞ்சம் அது நல்ல ஆஃப் ரோடெல்லாம் தேவை உள்ள டெரெயின் தான். அது நல்ல ஒரு ஆஃப் ரோடு 4x4 வெஹிக்கிள் வேணும் அந்த டெரெயின். லே கொண்டு போகணுன்ட்டு பிளான் எதுவும் வச்சுருக்கீங்களா? லே இது வரைக்கும் இல்லை. லே வந்து அந்தளவு இப்போ அட்வென்ச்சரஸ் கிடையாது. பட் எடுத்துகிட்டு போகணும், ஒரு வண்டி ஹிமாலயா எடுத்துகிட்டு போகணுன்னா வேணா ஒரு டிரைவ் போயிட்டு வரலாம். ஓகே, வரலாம். ஸோ இனிமேல் தான் நீங்கள் அதை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஆமாம். ஓகே, ஸோ வந்து இந்த 40,000 கிலோமீட்டர் வந்து நீங்கள் வந்து சிட்டிலையும் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஹைவேஸ்லையும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆவரேஜாக உங்களுக்கு ஃபியூல் எக்கனாமின்றது எந்த லெவலில் இருக்குது? ஃபியூவல் எக்கனாமி வந்து கொஞ்சம் கம்மி தான். இது வந்து கொஞ்சம் நீங்கள் ஃபியூவல் மைலேஜ் பார்க்காம நல்ல வண்டி ஓட்டுறதுக்கு ஆசையாக நல்ல பவரோடு ஓட்டுனீங்கன்னா ஒரு 9.5 தான் கிடைக்கும். பட் ஒரு ஆர்பிஎம் எல்லாம் ஒரு 2500 ஆர்பிஎம் கீழே நீங்கள் பார்த்து ரொம்ப காமாக ஓட்டினீங்க, ஒரு 100-120 பிலோ 2500 ஆர்பிஎம் ஓட்டினீங்கன்னா ஒரு 10.5 to 10 ஆவரேஜ் மைலேஜ் கிடைக்கும்.
ஒரு நல்ல ஃபியூல் எக்கனாமினா ஒரு 11 வரைக்கும் 11 வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. இதில் என்னோட கொஞ்சம் பேர் இந்த ஹைலக்ஸில் வந்து மேனுவல் வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் 13-14 எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. பட் மேனுவலில் அந்த டிரைவிங் ஸ்டைல் நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். இதில் பண்ணணும். நீங்கள் வச்சிருக்க ஆட்டோமேட்டிக் டாப் நீங்கள் சொன்ன மாதிரி பெரும்பாலும் வந்து இந்த கார்ஸ் வந்து நம்ம இங்கிலீஷ் படத்துல நிறைய பார்த்துருப்போம் ஹாலிவுட் மூவிஸில். ஸோ வில்லன்ஸ் வந்து கடத்திட்டு போகிறதுக்கு, ஹீரோஸ் வந்து ரிகவரி பண்ணிட்டு வர்றதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். ஆமாம், வேர்ல்டு லெவலில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இதை வந்து ஹையஸ்ட் சேல் கார்டாக இருந்தாலுமே இதுக்கு வேர்ல்டு லெவலில் காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்டு, செவர்லேலாம் பிக்கப் ட்ரக்ஸ் வந்து அதிகமாக அமெரிக்காஸில் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க, அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கார்னு நீங்கள் நினைக்கிறது? பிக்கப் ட்ரக்ஸ் வந்து இப்போது அப்ராட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் பிக்கப் ட்ரக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, நிறைய வீட்டில் வேலைகள்லாம் அவங்களே பண்ணுவாங்க, லேபர் கூப்பிட மாட்டாங்க. ஸோ இப்போ வீட்டில் வந்து தோட்டத்தில் ஒரு ஃபென்ஸ் வைக்கணும் அந்த மாதிரினா லேபர் கூப்பிட்றத விட அவங்களுக்கு அதே பண்ணுறதுக்கு சீப்பாக இருக்கும். ஸோ அந்த எக்யூப்மெண்ட்லாம் ரெண்ட்டுக்கு எடுப்பாங்க, இல்லை வீட்டில் ஏதாச்சும் அந்த மாதிரிலாம் எதுனா எக்யூப்மெண்ட்லாம் ரெண்ட்டுக்கு எடுத்து அந்த மாதிரி யூஸ் அவங்களுக்கு ஜாஸ்தி. ஸோ மோஸ்ட்லி பிக்கப் ட்ரக் வந்து அப்ராடில் வந்து அந்த மாதிரி யூஸுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சாமான் ஏற்றிட்டு வரதுக்கு. ஏன்னா லேபர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனதுனால எல்லோரும் அவங்களே பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் குளோபலே நல்ல பிக்கப் ட்ரக்குலாம் கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பிக்கப் ட்ரக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ராப்டர் வரும், ஃபோர்டில் ராப்டர் வரும். டொயோட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர் எடிஷன்ஸ் வரும், ரேசிங் எடிஷன்ஸோட பிக்கப் வரும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது எண்ட்லெஸ். பிக்கப் ட்ரக்ஸில் வந்து நீங்கள் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் சொல்கிறதுக்கு. இப்போ அமெரிக்கன்ஸை கேட்டிங்கன்னா அவங்க ஃபோர்டு இல்லை ரேமு, டாட்ஜு ஹெமி என்ஜினோட உள்ள பிக்கப் ட்ரக்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பிக்கப் ட்ரக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அமெரிக்கன்ஸ் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு அபிப்பிராயம் சொல்லுவாங்க, மிடில் ஈஸ்ட்டில் கேட்டிங்கன்னா அவங்க இன்னொரு அபிப்பிராயம் சொல்லுவாங்க. ஸோ குளோபல் வைஸில் பிக்கப் ட்ரக்ஸில் வந்து அப்படி பெஸ்ட்டுன்னு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அது ஒரு வாஸ்ட் ஒரு டிஸ்கஷன் அது. ஸோ இந்தியாவில் தான் மக்கள் வந்து இன்னுமே இதை வந்து திரும்பி பார்க்கல. ஆமாம், இந்தியாவில் வந்து பிக்கப் ட்ரக்ஸுக்கு தேவையில்லை. இப்போ எனக்கே வந்து நான் இது வண்டி வாங்கினதுக்கு ஃபஸ்ட்டு கேள்வி எல்லோரும் கேட்குறது எதுக்குங்க உங்களுக்கு பிக்கப் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி அதான். ஃபஸ்ட்டு மேஜராக நான் பதில் சொல்கிறதே அதான், உனக்கு எதுக்குப்பா பிக்கப் நீ என்ன யூஸ் பண்ண போகிற அப்படின்னு. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் ட்ரக்ஸ் இப்போயுமே ப்ரிஃபர்ட், நாட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர்ட் இல்லை, ஈவன் செகண்ட் ப்ரிஃபர்டு கூட பிக்கப் ட்ரக்ஸ் பெருசாக இப்போ ப்ரிஃபர்டில். இப்போ இந்த ஹைலக்ஸ்லேயே வந்து இப்போ ஒரு குரூப்ஸ் எல்லாம் இருக்குது. நான் இப்போ ஹைலக்ஸ் ஓனர்ஸ் எல்லாம் அங்கங்கே நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா செகண்ட் கார், தேர்ட் காரு. அதில் வந்து ஒரு 10% வந்து உண்மையிலே தோட்டம் வச்சுருக்காங்க, ஃபார்ம் யூஸுக்கு யூஸ் பண்ணுவேன், தோட்டத்தில் திடீர்னு சாமான் தீர்ந்து போயிடுச்சுன்னா வண்டியில் எடுத்து போட்டு வரேன். அந்த மாதிரி ஒரு 10% யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க ப்ராப்பராக. பட்டு ஒரு லைஃப் ஸ்டைல் வெஹிக்கிள், அவ்வளோதான். இது வந்து இந்த காரோட டிரைவிங் கம்ஃபர்ட் பொதுவாக வந்து டொயோட்டா கார்ஸ் வந்து நல்லா இருக்கும், ரிலேபிளாக இருக்கும், ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும்பாங்க. உங்களுக்கு இந்த காரில் வந்து டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது. நான் அவங்ககிட்ட சொன்ன மாதிரி தார் சிஆர்டியிலேருந்து வரதுனால எனக்கு இது வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் தான். எனக்கு டிரைவிங்னு பார்த்தீங்கன்னா பாடி ரோல்லாம் இருக்குது, கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. பட் அது 4x4 அதெல்லாம் எக்ஸ்பெக்டட் தான். எஸ்யூவி கார்ஸ்ல பாடி ரோல் லேடர் ஆன் ஃப்ரேம் சாசியில் எல்லாம் எப்பயுமே பாடி ரோலுன்றது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சஸ்பென்ஷன்லாம் அப்கிரேட் பண்ணால் ஓரளவு கொஞ்சம் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரலாம். மற்றபடி டிரைவிங் ஓகே தான். நீங்கள் ஒரு நேரமே சொன்ன மாதிரி ஒரு 2000 RPM கீழே ஒரு செடேட்டாக ஒரு டிரைவிங் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு மைலேஜும் இருக்கும், நல்ல ஒரு கம்ஃபர்ட்டும் இருக்கும். ஓகே, பேசஞ்சர் கம்ஃபர்ட் இந்த காரில் எப்படி இருக்குது? பேசஞ்சர் கம்ஃபர்ட், கோ பேசஞ்சர் கம்ஃபர்ட் எக்ஸலண்ட்டு. இதே மாதிரி தான். ரியர் சீட் வந்து நாட் ஸோ மச். ரியர் சீட் லிக்லைன் ஆகாது, 90 டிகிரியில் இருக்கும். ரியர் சீட் வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கெல்லாம் 2 பேர் உட்காந்துலாம் போக முடியாது. ஸோ ஓகே, அப்போ வந்து இது வந்து 2 பேர் போகிறது கார், 2 பேர் ஒரு சைல்டு, 2 பேர் ஒரு சைல்டு. இல்லை, ஒரு அவசரத்துக்கு இப்போ சிட்டிக்குள்ளே எல்லாம் நீங்கள் வேணால் போகலாம். சிட்டிக்குள்ளே லாங் டிஸ்டன்ஸுக்கெல்லாம் வந்து ஃபுல் கெப்பாசிட்டியோட எல்லாரையும் வச்செல்லாம் கொண்டு போகும். ஓகே. ஸோ அடுத்து வந்து NVH, அதாவது வந்து நமக்கு தெரியும் டொயோட்டா வந்து ஜாப்பனீஸ் பிராண்டு. ஸோ அவங்களோட ரிஃபைன்மெண்ட்டு, லேபிலிட்டிலாம் அன்மேட்ச்டுன்னே சொல்லலாம். ஸோ இந்த கார்லேயும் அது இருக்குதா, இல்லைனா மிஸ் அவுட் பண்ணுறாங்களா? 100%. இது பிக்கப் ட்ரக்குன்றதுனால டொயோட்டா அதிலெல்லாம் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணலை. நாய்ஸ் லெவல்ஸ் இப்போ என்னோடதில் இப்போ டோர்லாம் டேம்ப் பண்ணியிருக்கேன், ஆடியோ சிஸ்டம் மாற்றினால டோர் டேம்ப் பண்ணியிருக்கேன், அதனால் இன்னும் கம்மியாக இருக்குது. பட் அந்த மாதிரி ஃபிட் அண்ட் ஃபினிஷு அந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து கிடையாது. இது கொஞ்சம் கூட ஆக்சுவலி டொயோட்டா ஃபார்ச்சுனரை விட சில விஷயங்களில் கொஞ்சம் ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது. ஏன்னா பார்ட்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் இம்போர்ட்டட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் இட் இஸ் நாட் பில்ட்ன்னு. இது கொஞ்சம்லாம் இம்போர்ட்டட் பார்ட்ஸ். அதனால் சில ஏரியாவில் ஃபார்ச்சுனரை விட உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம்னஸ் ஃபீல் ஆகும் உங்களுக்கு. இது இப்போ இன்ஜின் நாய்ஸு, உங்களுக்கு ஸ்டேரிங்கில் அந்த வைப்ரேஷன், அதாவது வந்து டீசல் இன்ஜின், அது ஆஃப் ரோடர், இந்த ஸ்டேரிங்லலாம் வந்து வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அது நியூ ஏஜ் கார்ஸ்லாம் மோஸ்ட்லி கிடையாது. இதெல்லாம் அந்த கியர் நாப்ஸ் அந்த இதில் அதெல்லாம் கிடையாது. பட் இருக்குது. நீங்கள் வெளியிலேருந்து கேட்டிங்கன்னா வண்டியோட ரோர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2.8 லிட்டர் என்ஜின் வந்து பயங்கரமாக சவுண்ட் இருக்குது. உள்ள கேபின்குள்ளே எல்லாம் நாய்ஸ்லாம் இருக்குது. வெளியிலேருந்து நல்லா நாய்ஸ் இருக்குது. வெளியிலேருந்து நீங்கள் வண்டி ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா வெளியில் என்ஜின் நாய்ஸ் நல்லாவே கேட்குது.
பட் உள்ள கேபின்ல எல்லாம் அந்த கேபின்குள்ள அதெல்லாம் கிடையாது. அது ஒரு டயர் நாய்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஃபீல் ஆகல? அதாவது கேட்குமான்னு கேட்டிங்கன்னா உத்து பார்த்தா கேட்கும், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ஓகே. அது இப்போ வந்து அந்த ப்ரீமியம் செக்மெண்ட்ல இந்த கார் வந்து மேட்ச் ஆகுது நமக்கு ஆஃப் ரோடர். எனக்கு ஓகே. இல்ல நீங்க சொல்றத பார்த்து எல்லாருக்குமே அது கனெக்ட் இல்லை, ஆகும். எனக்கு வந்து இப்போ நான் என்னோட இந்த வண்டியை நான் வந்து நீங்கள் எது கூட கேட்டிங்கன்னா நான் கம்பேர் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா என்னோட பழைய கார், என்னோட பழைய கார்ல இருந்து இது பார்த்தீங்கன்னா எனக்கு இது மச் ப்ரீமியம் வெஹிக்கிள் தான். ஓகே ஓகே. கார்னெல்லாம் ரொம்ப நீளமா இருக்குன்னு சொல்லலாம். 5.5 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 5க்கு மேலே அபோவ் 5 லாங்கஸ்ட் இந்தியாவில் இருக்கிறதுல இப்போ அது லாங்கஸ்ட் செல்லிங் கார்னு சொல்லலாம். எஸ் கிளாஸோட எஸ் கிளாஸை விட கூட தான் இருக்கு. ஆமாம். சரி, அதான் இவ்வளோ பெரிய காரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த கேள்வி தோணுது. இது சிட்டிக்குள்ள உங்களால ஓட்ட முடியுதா? சிட்டிக்குள்ளே ஓட்டெல்லாம் முடியுது. ஒன்லி திங் பார்க்கிங் வந்து இந்த வண்டிக்கு பார்க்கிங் எல்லா இடத்துலையும் கிடைக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. நடக்க ரெடி ஆகிக்கணும். நான் இப்போ எப்படின்னா வண்டி பார்க்கிங் எங்கே கிடைக்குதோ அங்கே பார்க்கிங் போட்டு மிச்சம் நடந்துருவீங்க. ஆமாம். இப்போ லெங்க்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லாரி டிரைவர்லாம் நம்ம தெற்குமாசி வீதியில எல்லாம் லாரி ஓட்டிட்டு போகிறது இல்லையா, ஓட்டிட்டுலாம் போகலாம். பட் பார்க்கிங்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது கொஞ்சம் அப்புறம் பழகிரும். ஒரு 2-3 மாதம் ஓட்டினீங்கன்னா வண்டியோட டைமென்ஷனும் சைஸ் எல்லாம் பழகிரும். நீங்கள் சொன்னீங்க மேக்ஸிமம் நான் சிட்டியில் தான்ப்பா யூஸ் பண்ணிட்டு ரெகுலராக என்னோட மோஸ்ட் யூஸ் இதுதான். மோஸ்ட்லி என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் தான் பார்ப்பீங்க. இன்னொன்று ஒய்ஃபோட கார் இருக்குது, அது என்னைக்காச்சும் தான் எடுப்பேன். மோஸ்ட்லி நான் எங்கே போனாலுமே இந்த வண்டி தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகே. ஸோ வந்து சிட்டியில் யூஸ் பண்ணுறீங்க, ரெகுலர் யூஸ் பண்ணுறீங்க. இந்த காரோட ரோடு ப்ரெசன்ஸ் எல்லாரும் திரும்பி பார்த்துட்டு போகிறாங்களா உங்களுக்கு? ரோட் ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ரோட் ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே வண்டி கொண்டு நிப்பாட்டிங்கன்னா திரும்பி பார்ப்பாங்க. ஆளுங்களோட க்யூரியாசிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்குது. எல்லோரும் வந்து அப்புறம் யூஷுவல் கொஸ்டின், எதுக்கு இந்த வண்டி வாங்கினீங்க அப்படின்னு. பட் ஆனால் ரோட் ப்ரெசன்ஸ் எப்போயுமே இருக்குது. எங்கே கொண்டு போய் நீங்கள் பார்க் பண்ணிங்கன்னாலுமே ஒரு ரோட் ப்ரெசன்ஸுக்கு எங்கேயாச்சும் ஹோட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னாலுமே ஃப்ரண்ட்லேயே பார்க் பண்ணிக்கோங்க சார் அப்படின்பாங்க. ஆமாம், ரோட் ப்ரெசன்ஸ் நல்லா தான் இருக்குது. ஒரு யூனிக்னஸ் எப்போயுமே இருக்குது. எல்லோரும் திரும்பி பார்த்துட்டு போகிற மாதிரி. ஆமாம், எல்லாருமே பார்ப்பாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப க்யூரியஸாக பார்ப்பாங்க வண்டியை. பெரிய காராக இருக்கு. இல்லை, இந்த ஷேப்பு அந்த ஸ்ட்ரக்சர் அது ஜீப்புக்கும் உண்டு. அது சின்ன பிள்ளைங்களை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணும். இல்லை, பெரியவங்களே நம்மள மாதிரி ஆட்டோமோட்டிவ் எந்தூசியாஸ்ட் எல்லாருக்குமே வந்து காரு அதுவும் ரெட் கலருக்கும் இதுக்கும் சேர்த்து டக்குன்னு ஒரு இட்ஸ் அட்ராக்டிவ் கார் தான். எல்லாரும் எங்கே போனாலும் யாராவது. ஓகே. 40 லட்ச ரூபா கொடுத்து இந்த கார் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. இந்த காரில் இருக்க ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஃபீச்சரே இல்லாமல் ஒரு கார் ஓட்டிட்டு இது வரும்போது எனக்கு ஃபோல்டிங் மிரர்ஸ்லேருந்து பவர் அட்ஜஸ்டட் சீட்ஸ் வரைக்குமே எனக்கு ப்ரீமியமாக தான் இருக்குது இதில். அதனால் இப்போ இன்னைக்கு லெவலில் பேசிக்காக என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் எல்லா கார்லையும் வருதோ அதெல்லாமே எனக்கு ஆக்சுவலாக ப்ரீமியமாக தான் தெரியுது. எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ரொம்ப யூஸுக்கு மேலேயும் இல்லை, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரொம்ப டெக்னாலஜி ஓவர் எலக்ட்ரானிக்ஸும் இல்லை, கரெக்ட் ஒரு பேலன்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே. அதனால வந்து நமக்கு மெயின்டெனன்ஸுமே ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்கும் ஓவர் எலக்ட்ரானிக்ஸ் இல்லாதனால. மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹைலக்ஸில் என்னென்னா அது நான் வாங்கும்போது நானும் விட்டு போன ஒரு விஷயம் என்னென்னா, ஹைலக்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி பார்ட்ஸ் வந்து இட்ஸ் அன் இம்போர்ட்டட் பார்ட் தான். இப்போ சர்வீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டொயோட்டோட அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பட் பார்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாச்சும் உடையுது அந்த மாதிரிலாம் ஆகுதுன்னா அந்த பார்ட்டோட காஸ்ட் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது. டொயோட்டா ரேஞ்சுக்கு நார்மல் டொயோட்டா ரேஞ்சில் இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி டெயில் லைட் உடஞ்சிருச்சு, அது வந்து 42,000 ரூபா வருது. டெயில் லேம்ப் இம்போர்ட் பண்ணி வாங்குறோம். இம்போர்ட்டட் ஆனதுனால அந்த டேக்ஸ் எல்லாம் சேர்த்து வரும்போது அது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு நார்மல் டொயோட்டா பார்ட்டோட ப்ரைஸில் இல்லை, அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஹெட்லைட் வந்து 1 lakh ஒரு சம்திங் வருது ஒரு பீஸ் ஹெட்லைட்டு. ஸோ அந்த மாதிரி பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஓகே. சிபிஓ ஃபார்மேட்டில் இருக்கிறனால நமக்கு வந்து பார்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ரெகுலர் மெயின்டெனன்ஸ் இட்ஸ் ஃபைன். ரெகுலர் மெயின்டெனன்ஸ் அதே டொயோட்டா என்ன ரெகுலர் மெயின்டெனன்ஸ் லெவல் சர்வீஸ் காஸ்ட்ன்றது உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு ஒருக்க நீங்கள் பண்ணுற 10,000 ஒன்ஸ் தான் சொல்கிறாங்க. கம்பெனி ரெக்கமெண்ட் 10,000 ஒன்ஸ். ரஃப்லி அரௌண்ட் 15,000 to 16,000 சர்வீஸ் ஆயில் சேஞ்சோட. ஆவரேஜ் ஃபார்ச்சுனர் மெயின்டெனன்ஸ் ஆவரேஜ் ஃபார்ச்சுனர் அன்லெஸ் யூ பிரேக் ஏதாச்சும் உடச்சிங்க. ஓகே. இந்த செக்மெண்ட் வந்து நம்ம இந்தியாவுக்கு புதுசு, ரேர்னே சொல்லலாம். ஸோ பொதுவாக நம்ம இன்சூரன்ஸ் காஸ்ட் தெரியும். சரி, ஓகே, இதுக்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் காஸ்ட் ஆகுதுன்ட்டு. உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிருக்கு. ஸோ 2-3 தடவை இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க. உங்களுக்கு இன்சூரன்ஸ் காஸ்ட் எவ்வளோ வரும்? 60 to 70. 60,000 to 70,000 வருது. 60 to 70 வந்துருக்கு. ஹை தான். இது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்ல வரனால நமக்கு இன்சூரன்ஸ் ஹை தான். பட் இப்போ நான் சொன்னேன்ல இந்த பார்ட் எல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து உங்களுக்கு ஓகேன்னு தோணும். ஓகே. ஸோ அதுதான் அந்த பார்ட்ஸ் இப்போ வந்து 40,000 நீங்கள் சொல்கிறீங்க, அது இன்சூரன்ஸில் கவர் ஆயிடுது. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ பார்ட்ஸோட ப்ரைஸ் கூடுறதுனால இந்த இன்சூரன்ஸ் நமக்கு பரவாயில்லன்னு தோணுது. ஓகே. ஸோ அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்து நீங்கள் இதை வந்து நார்த்து கொண்டு போகிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா வந்து கிளைம் பண்ண வேண்டியது இருக்கும்.
இல்ல ஃபெண்டர்ஸ் இந்த முன்னாடி ஆஃப் ரோடிங் எடுத்துட்டு போனா எடுத்துட்டு இருக்கும் போறீங்க. இருக்கும் அப்போ நின்றப்போ நம்ம இன்சூரன்ஸ் வந்து கரெக்டான 100% ஒர்த்துட்டு தான். ரொம்ப நகைச்சுவையா ஒன்று என்னன்னா, இந்த வண்டி ஃபர்ஸ்ட் ஒரு தடவை எடுத்துட்டு மைல்டா ஒரு ஆஃப் ரோடிங் பண்ணப்போ அந்த பின்னாடி மட் ஃபிளாப் பிஞ்சு போச்சு. ஓகே. அப்போ வண்டி புது வண்டி 3 மாசமா 4 மாசமா தான் ஆயிருந்துச்சு. அப்போ நான் டொயோட்டால கூப்பிட்டு இந்த மாதிரி மட் ஃபிளாப் போயிருச்சு அப்படின்னு சர்வீஸ் மேனேஜர் வந்து கம்ப்யூட்டர்ல பார்த்துட்டு, சார் 3000 ரூபா வருது சார், ஆர்டர் போடலாமா அப்படின்னாரு. நான் சரி புது வண்டி தானே, சரி போட்டுருங்க ஆர்டர் போட்டுருங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ் எல்லாம் போட வேணாம் 3000 ரூபா ஆர்டர் போட்டுருங்க அப்படின்னு. அவரும் ஆர்டர் போட்டு சார் வந்து மாட்டிருங்க சார், வந்தோடனே சொல்றேன்னாரு. வந்து வண்டி வந்துருச்சு, பாட்டு வந்துருச்சுன்னாரு. போய் மாட்டினேன். மாட்டி முடிச்சுட்டு நான் ரைட் சைடு இப்போ மட் ஃபிளாப் கொடுங்க, நான் அப்புறமே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, சார் 3000 ரூபா ஒரு மட் ஃபிளாப் சார் அப்படின்னாரு. நான் செட்டுன்னு நினைச்சேன். இது ஒரு பேரா தானே யூஸ்வலா வரும், மட் ஃபிளாப் லெஃப்ட் ரைட் வரும்ல. அப்ப நான் நினைச்சேன் 3000 ரூபா 1500 ரூபா வருது, இன்னொன்னு 1500 ரூபா அப்படின்ட்டு மாட்டி முடிச்சுட்டு அந்த இன்னொன்னு கொடுத்தீங்கன்னா நான் உள்ள வச்சுக்குவேன், அப்புறமே யூஸ் ஆகும் அப்படின்னா, சார் ஒண்ணுக்கு தான் சார். அந்த மாதிரி விஷயத்துல இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். டொயோட்டா வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் வந்து. சரி, சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து உங்க டீலர்ல எப்படி இருக்கு? டொயோட்டா நல்லா பண்றாங்க? நல்லா தான் இருக்கு, ரொம்ப ப்ராம்ப்டா இருக்கு. ஈவன் சேல்ஸுமே அப்படிதான் இருந்துச்சு, ரொம்ப ப்ராம்ப்டா இருந்துச்சு சேல்ஸ். சர்வீஸும் ரொம்ப ப்ராம்ப்டா இருக்கு. குவிக் சர்வீஸ் வேணா உட்காந்தே கூட கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். அதுலலாம் நோ கம்ப்ளைண்ட்ஸ். அவங்களோட ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்கு. அவங்க வால்யூம் ஜாஸ்தி, ஸோ அதனால அந்த வால்யூம் ஜாஸ்திக்கான ஒரு சின்ன சின்ன காலதாமதம் அந்த மாதிரி உள்ளது தான் இருக்குமே தவிர, பார்ட்ஸ் வர்றதுக்கு இல்லை ஃபாலோ அப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் இருக்குது. பட் ரெகுலர் சர்வீஸ்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க. ஓகே. அவங்க நல்ல ட்ரெயின்டு டீம் தான் இருக்காங்க, நல்ல எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த காரோட டிஸ்அட்வான்டேஜஸ், இந்த காரில் நீங்கள் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க? டிஸ்அட்வான்டேஜஸ் பண்ண ரிசர்ச்சில் விட்டு போன 1-2 விஷயம்னா இந்த பார்ட்ஸு சொல்லுவேன். பார்ட்ஸ் பெருசாக நான் கேல்குலேட் பண்ணலை, இது இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு கேல்குலேட் பண்ணலை. அப்புறம் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இது ஃபார்ச்சுனருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு 2 கியர் வந்து இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்குது. அது மேபி இதோட டோவிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, லோடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னன்னு தெரில. ஃபஸ்ட்டு 2 கியர்ஸ் வந்து அவ்வளோ ரெஸ்பான்சிவாக இல்லை, கொஞ்சம் நல்லா ஆர்பிஎம் ஏறி தான் அடுத்து சேஞ்ச் ஆகுது. அது ஐ திங்க் இது டிசைன் படியே அப்படி தான் நினைக்கிறேன். அந்த பிக்கப் இழுக்கிறதுக்காக அந்த லோ டார்க்கை யூஸ் பண்ணணுன்றதுக்கு வேண்டி ஐ திங்க் அந்த ஃபஸ்ட்டு கியர்ஸ் வந்து ஃபஸ்ட் 2 கியர் வந்து கொஞ்சம் லாங்காக வச்சுருக்காங்களோன்னு தோணுது. மற்றபடி மைலேஜ் மைலேஜ் வந்து கொஞ்சம் காஷியஸாக தான் நீங்கள் ஓட்டணும். நீங்கள் பெட்ரோல் டீசல் வேறு அன்றைக்கி ரேட்டுக்கு வந்து பார்த்து தான் ஓட்டியே ஆகணும். ஆமாம், மைலேஜ் வைஸ் கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்கணும். வேறு டிஸ்அட்வான்டேஜ் அப்படி பெருசாக ஒன்றும் கிடையாது. ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணி வாங்கினதுனால வேறு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அந்த ரியர் பேசஞ்சர் சொல்லியிருந்தீங்க. ரியர் பேசஞ்சர் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அது ரொம்ப ரேர் தான். லாங் டிஸ்கம்ஃபர்ட்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி மேபி ஒரு 600-700 கிலோமீட்டர் போகிறப்ப வேணால் அந்த டிஸ்கம்ஃபர்ட் இல்லை, ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் பின்னாடி உட்காந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். சிட்டிக்குள்ளெல்லாம் தெரியாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திடீர்னு வராங்க, ஏறிட்டுலாம் போகிறோம், இல்லை ரிலேட்டிவ்ஸ் வராங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் போகிறோம், அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ தெரியாது. லாங் டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் 5 பேசஞ்சரோட போனீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கம்ஃபர்ட். ஸோ அதான் இந்த டிஸ்அட்வான்டேஜஸில் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஹெட்லைட் விசிபிலிட்டியை பார்க்குறது இல்லை. வாங்கினதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரக்கில் ஹெட்லைட் விசிபிலிட்டி எந்த லெவலில் இருக்குது? ஹெட்லைட் விசிபிலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்குது. ஒரு நீங்கள் நைட்லாம் ஓட்டுறீங்கன்னா ஒரு 80 km/h வரைக்கும் இந்த ஹெட்லைட் விசிபிலிட்டி இஸ் சஃபிஷியன்ட். 100க்கு மேலாம் போகிறீங்கன்னா ஹெட்லைட் விசிபிலிட்டி கம்மியாக தான் இருக்குது. ஹெட்லைட்டுக்கு ஏதாச்சும் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டால் தான். மற்றபடி நீங்கள் இந்த காரில் வேறு எதுவும் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்குறீங்களா? அப்படி பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஒன்றும் இல்லை. என்ன இதோட ப்ரைஸுக்கு வந்து கொஞ்சம் ஆஃப் ரோடிங் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ப்ரீமியம் செக்மெண்ட்டு, அதனால யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், கொஞ்சம் இந்த பார்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அது மனசில் ஓடிட்டே இருக்கும். மற்றபடி இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் வெஹிக்கிள். லெங்க்த்து கொஞ்சம் சில இடத்துல லெங்க்த்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக தெரியும். ஓகே, மற்றபடி இட்ஸ் அ நைஸ் வெஹிக்கிள். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 40 லட்ச ரூபா கொடுத்து நம்ம இந்த பிக்கப் ட்ரக்கை வாங்குகிறோம். இஸ் திஸ் ஒர்த் வேல்யூ ஃபார் மணின்னு நினைக்கிறீங்களா? 36 lakhs பக்கம். இப்போ நீங்கள் ஃபார்ச்சுனரை வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா இட் இஸ் அ வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லுவேன். இப்போ ஃபார்ச்சுனர் நீங்கள் கேட்டிங்கன்னா 100% இப்போ அது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம கண்ட்ரியில் வந்து ஃபார்ச்சுனர் இஸ் நாட் அ வேல்யூ ஃபார் மணி வெஹிக்கிள். இப்போ அதை வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஓரளவு கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம். பட் நாட் 100%. 100%. இப்போ இதே ப்ரைஸுக்கு வந்து நீங்கள் இப்போது ஜீப்பில் காம்பஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா என்னெல்லாமோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, பில்ட் குவாலிட்டி இருக்கும், டிரைவிங் கம்ஃபர்ட் இருக்கும். இப்போ 40 lakhsக்கு நீங்கள் இதோட கம்பேரிசனாக நல்ல 4x4லாம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதோட ரொம்ப ப்ரீமியமான நல்ல காரை எடுக்கலாம். ஓகே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணியான்னு கேட்டிங்கன்னா ஓகே, கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான். அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு தோணுது என்னன்னா, இப்போ ஃபார்ச்சுனர் வந்து ஹை பிரைஸ்டாக இருந்தாலுமே அது 7 சீட்டர் ஆயிடுது. ட்ரூ.
7 சீட்டர் ஆயிருது. ஆமா 7 சீட்டர் ஆயிருது. அது வந்து 7 சீட்டரா இருக்கும்போது நம்ம வேணும்னா ஃபேமிலிஸும் கூட்டு போகலாம், கூட்டிட்டு போகலாம். இல்லைன்னா லக்கேஜ் ஏற்றிக்கலாம். லக்கேஜ் ஆனா நமக்கு இதுல பெரிய பின்னாடி லக்கேஜ் தான் லக்கேஜ் மட்டும் தான் ஏற்ற முடியும். அந்த ஒரு டிராபேக் டிராபேக் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஓகே ஓகே. இப்போ வந்து நிறைய அந்த காரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு சின்ன கேம் மாதிரி ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். நான் ஒரு 6 கேள்வி கேட்பேன். இந்த 6 கேள்விக்கு 5 ஸ்டாருக்கு நீங்க எவ்வளவு ஸ்டார் கொடுக்குறீங்க அப்படின்றத வச்சு இந்த கார் வந்து இந்த ட்ரக் வந்து ஓகே எவ்வளவு ரேட்டிங் வாங்குது அப்படின்றதான். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து இந்த ட்ரக்கோட மைலேஜுக்கு 5 ஸ்டாருக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 3. டிரைவிங் கம்ஃபோர்ட் 4. ஓகே. ஃபீச்சர்ஸ் 3. ஓகே. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் 4. ஓகே. மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட் 4 கொடுக்கலாம். 4. ஓகே. இஸ் திஸ் வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட்? 3. ஓகே. நீங்கள் கொடுத்த ஆன்சரில் யூசர் ரிவ்யூ படி இந்த பிக்கப் ட்ரக் வந்து 3.5 ரேட்டிங். 3.5 கொடுக்கலாம். 3.5 புஷ் பண்ணி ஒரு 4 கொடுக்கலாம். 4 பண்ணி கொடுக்கலாம். அதை இன்னொரு பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணோம்னா 4 வாங்கியிருக்கோம். ரோட் பிரசன்ஸ் ரோட் பிரசன்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா 4 வாங்கிடும். அதுக்கு 5 ஸ்டார் கொடுக்கலாம். 4x4 கேப்பபிலிட்டி. ஆமா, அதுக்கெல்லாம் 5 ஸ்டார் கொடுக்கலாம். தென் ரிலையபிலிட்டின்னு ஒரு கேள்வி, ரிலையபிலிட்டின்னு ஒரு கேட்டாலும் 5 கொடுக்கலாம். அப்போ அப்படின்னா நம்ம 4 கொண்டு வந்துடலாம். ஆமா 4 கொண்டு வந்துடலாம். ஓகே சார். ஓகே. ஸோ இவ்வளோ பிஸி ஷெட்யூலுமே உங்களோட நிறைய பிஸி ஷெட்யூல் இருக்கீங்க, எங்களுக்காக டைம் ஒதுக்கி இந்த காரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்கள் சேனல் வந்து யோகேஷ் வந்து இன்ஸ்டாகிராம் ஆரம்பித்த காலத்துலேருந்து எனக்கு தெரியும். ஓகே. அதனால் யோகேஷ்ட்டு அப்பப்போ எங்கேயாச்சும் இவெண்ட்ல எல்லாம் வச்சு பார்க்கும்போது பேசுகிறது தான். அப்படி யோகேஷ் சொன்னார், சரி இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ பண்ணிடுறோம். ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். அதாவது இந்த ட்ரக்கு வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்கிற நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து ஒரு கிளியர் ஆன்சர் கிடச்சிருக்கும் உங்களோட ரிவ்யூவில். ஹோப் ஸோ. ஸோ அண்ணே சொன்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராச்சும் ஹைலக்ஸ் ஓனர்ஸ் இருக்கிறீங்கன்னா உங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்றதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் யாராச்சும் ஹைலக்ஸ் வாங்கலான்னு இருக்கீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஒரு யூசர் ரிவ்யூவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கார் ட்ரைவ் பண்ணும்போது எப்பவுமே சீட் பெல்ட் வேர் பண்ணுங்கள், ரெஸ்பான்சிபிளாக ஓட்டுங்க. பாய்.